நரம்புகளை மீட்டி விதம் விதமாகவும் நவம் நவமாகவும் மாதவி பாடினாள். அந்த பாட்டை கேட்டு அந்த கடலின் கரையில் கண்டவர் கேட்டவர் எல்லாம் மாதவியை வானளாவ புகழ்ந்தார்கள். தன்னுடைய காதல் மனைவி தனக்கு மட்டுமே காட்ட வேண்டிய இசைத்திறனை, யாழ் இசையை, தன்னுடைய புலமையை எல்லாம் அடுத்தவனும் கண்டு ரசிக்கும்படி இந்த மாதவி நடந்து கொண்டாளே என்று ஒரு சலனமும் மாதவி குறித்த ஒரு சங்கடமும் கோவலன் நெஞ்சில் அப்போதே ஆழ பதிந்து விட்டது. இருவரும் காதல் வெறி குறித்து, காவிரி குறித்து பல்வேறு விதமான பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பூம்புகார் நகரத்தில் மருவூர் பாக்கம் என்றொரு பாக்கம். மருவூர் பாக்கத்தில் பார்த்தால் பொற்கொல்லர்கள் வசிப்பதற்கு தனி வீதி, பொன் வாணிகம் செய்பவர்களுக்கு தனி வீதி, யவனர்கள் தங்கி இருப்பதற்கு தனி வீதி, மரக்கலங்கள் விற்று நவநவமாக தேடுகின்ற ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தனி வீதி, பிட்டு விற்பவர், பண்டம் விற்பவர் என்று எல்லாவற்றையும் பண்டங்களை விற்பவர்களுக்கு தனி வீதி, இறைச்சி விதவிதமான இறைச்சிகளையும் ஊந்தசைகளையும் விற்பவர்களுக்கு வசிப்பதற்கு தனி வீதி, வம்பப்பரத்தைகள் வாழ்வதற்கு தனி வீதி என்று மருவூர் பாக்கத்தில் மட்டும் ஒவ்வொரு மக்களும் வசிப்பதற்கு தனித்தனி வீதிகள். மானினுடைய தோற்றத்தில் சாளரங்கள் கொண்ட வசந்த மாளிகைகள், அந்த வசந்த மாளிகைகளிலே யவனர்கள் குடியிருந்தார்கள். அப்பா, அந்த பூம்புகார் நகரத்தின் மாளிகையின் வெளிச்சத்தை பார்த்தால் கப்பல் கூட தரை தட்டி கொள்ளும் என்கிற அளவுக்கு பூம்புகார் பொலிந்து விளங்கிற்று. கடலின் கரையில் ஒரு தீவில் ஒரு மயக்கத்தில் யாழ் வைத்தவர்கள் இசைந்து கிடக்கிற பொழுது மருவூர் பாக்கம் உலகத்து வர்த்தகர்களால் அது ஓசையோடு அங்கே பேசப்படுகின்றது. வியாபாரிகள், வர்த்தகம் செய்வோர், வாணிகம் புரிவோர் இசைக்கின்ற ஓசையெல்லாம் கடல் தோற்கும் என்பதல்ல, மற்போர் புரியக்கூடிய மன்னர்களின் சண்டை போல் இடையராது கேட்டுக் கொண்டிருந்தது. மருவூர் பாக்கத்திற்கு பக்கத்தில் இன்னொரு பாக்கம் பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கத்தில் செல்வர்கள் வாழுகிற வீதி, நாட்டியம் ஆடுகிறவர்கள் வீதி, மன்னனுக்கு ஆலோசனை சொல்லவர்கள் வாழுவதற்கு தனி வீதி. அந்த பூம்புகார் நகரில் வில் கயல் ஏந்தி நாட்டின் பாதுகாப்பிற்கு பணியாற்றக்கூடிய களப்பணியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு தனி வீதி. மருவூர் பாக்கத்திற்கும் பட்டினப்பாக்கத்திற்கும் இடையிலே ஒரு நாளம் காடி. அதிசயம் என்னவென்றால், பூவார் சோலை என்பார்களே, அந்த சோலையிலே நிற்கக்கூடிய மரங்களை அடியாக கொண்டுதான் நாளங்காடியிலே கடைகள் நிர்மாணிக்கப்பட்டன. அங்கே இவ்வளவு செல்வ செழிப்பு இருந்த காலத்தில் மண்ணை ஆண்டவன் கரிகால் பெருவளத்தான். அவனுக்கு இனிமேல் வெல்லுவதற்கு இங்கே தேசங்கள் இல்லை, அவன் இப்பொழுது பொருதுவதற்கு இங்கே மன்னர்கள் இல்லை. என்ன செய்வதென்று சரித்திரத்தின் பிடரின் சிலிர்த்த காலகட்டத்தில் கரிகால் பெருவளத்தான் வடதிசை நோக்கி புறப்பட்டான். இமயமலை அவனை வழிமறிக்க, இமயமலையில் வழிமறித்த மாத்திரத்தில் புலிக்கொடியை இமயத்தில் நட்டுவிட்டு கரிகால் பெருவளத்தான் தென் திசை நோக்கி திரும்புகிறான். மகத நாட்டு மன்னன், அவந்தி நாட்டு மன்னன், வச்சர நாட்டு மன்னன் முத்துப்பந்தலை, தோரணவாயிலை, பட்டிமன்றத்தை அவனுக்கு பரிசாக கொடுக்க, அதையெல்லாம் பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு மண்டபத்தை அன்றைக்கு கரிகாலன் எழுப்பினான். வரலாற்றின் பக்கத்தில் தமிழர்களும் பூம்புகாரும் தவிர்க்க முடியாதவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக இருந்தது என்பதை இளங்கோவடிகள் ஒவ்வொரு வரியாக திரும்ப திரும்ப சொல்லுகின்றான். 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் ஒரு கடலின் கரையில் கம்பீரமாக நிற்கிற குவைத், எந்த மூலதனமும் இல்லாமல் ஆகாயம் அளாவி நிற்கிற சிங்கப்பூர், இன்றைக்கு புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்ற புதிய நகரங்கள், வசதிகள், வாய்ப்புகள், நவீன தொழில்நுட்பங்கள், விந்தை செய்யக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய
விதவிதமான ஆற்றல்களால் நவமான ஒரு வாழ்க்கையும் வசதியான கட்டிடங்களையும் நாம் இன்றைக்கு தேடி